ஹலோ காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ராப்ளக்ஸ் ஸ்குவிட் கேம் தான் விளையாட போகிறோம். என்ன ராப்ளக்ஸ் நட்ட போடலைன்னா என் தம்பிக்கு தெரில, பாஸ்வேர்டு போட்டு வச்சுட்டாங்க, அதனால் நம்ம போடல. இப்போ நம்ம ராப்ளக்ஸாக சீசன் 1 தான் விளையாட போகிறோம். ஏன்னா சீசன் 2, 3லாம் நெக்ஸ்ட் பார்ட் போடலாம். இன்னும் 100 செகண்ட்ஸ் இருக்குது வேறு. ஐயோ, ரெஸ்ட் ரூம் வருதுடா. ஐயோ, உள்ளே போக முடியல. டேய், எனக்கு ரெஸ்ட் ரூம் வருதுடா. காசோட எனக்கு அதை தாண்டா முக்கியம். எனக்கு விடுங்களா டேய். பாவிங்க. நெக்ஸ்ட் காய்ஸ், நான் இதில் ஒன்று கண்டுபிடிச்சேன். அங்கே ஸ்ப்ரிட்டுன்னு போட்டிருக்குல்ல, அதை நம்ம கிளிக் பண்ணோன்னா நம்மளால ஸ்பீடாக போக முடியுது. நம்ம இதை வச்சு நம்ம தப்பிச்சிடலாம். டே இவ்வளோ ரெஸ்ட் ரூமுக்கு விடுங்கடா டே. அதனால தான் எல்லோரும் அங்கே உஷாராக நிற்கிறாங்க காய்ஸ். இப்போ நம்ம தான் ஓடுறோம் குடு 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 குடுன்ட்டு. என்னடா பண்ண வச்சுருக்கீங்க? ஐயோ, இவனுக்கு வேறு உசுராக ஓடுறாங்க. நம்ம இதுதான் போட முடியும். எல்லாம் அன்லாக் பண்ணி வச்சுட்டு கேட்குறாங்க. டே இன்னுவோட உள்ள என்னச்சு என் மண்டைக்கு? சரி, பேச்சு நம்ம ரெஸ்ட் ரூம் போகலாமா? சரி, நம்ம கேமுக்கு போயிடுவோம். ஏன்னா எங்கள் பிளேயர்ஸ் கம்மியாக தான் போயிருக்கு. ஆனால் அதுக்கு நம்மளுக்கு ரெஸ்ட் ரூம் தான் முக்கியம். இங்கே ஆல்ரெடி ஒருத்தர் நம்மளை மாதிரி தவிச்சிட்டு இருந்திருக்கான். சரி, நம்ம போயிட்டோம் கைஸ். இப்போ நம்ம போயிடலாம். ஓடு 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 ஓடு. பாருங்கள், ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு ஸ்மைல் 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 ஒரு எடுத்தாச்சு. ஓடு ஓடு. நம்ம தான் ஃபஸ்ட்டு போகலான்னு இருந்தோம், பட் இப்படி ஆயிடுச்சே. இருந்தாலும் இதுக்குள்ள நம்ம அசலுமா? நம்ம உள்ளே போயாச்சு. ஓகே, இப்போ நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும் இந்த கேம். ரெட் லைட் க்ரீன் லைட். ரெட் ரூல்ஸ் சொல்லிடுறேன். ரெட் லைட் சொன்னால் நிற்கணும், க்ரீன் லைட் சொன்னால் போகணும். இதுதான் நம்மளோட ரூல்ஸ். ஈஸி தான். ஓகே, நெக்ஸ்ட் என்ன வீடியோ போடலான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள், நம்ம போட்டுருவோம். ஐயோ, ரெட் லைட் சொல்லிட்டாங்கங்க. க்ரீன் லைட் சீக்கிரம் சொல்லம்மா. ஓடு ஓடு ஓடு. அந்த அக்கா அங்கேயே நிற்கிது. ஏய், அதான் நம்மளுக்கு அது ஸ்பிரிட் வாக்கு. நான் மறந்துட்டேன். இப்போ தான் எனக்கு ஞாபகமே வந்துச்சு. கிறிஸ்டியன் ரொனால்டோவா? எவன்டா அவன்? ரொனால்டோ நம்ம கூட ப்ளே பண்ணுறாங்களோ? அதுவும் இந்த கேமுக்கு நம்ம தாங்க 4, 5, 6. நான் இப்போ தான் பார்த்தேன். எல்லோரும் பேட்சும் வேறு வேறு நம்பர் போட்டிருக்கு. நம்ம இதில் தான் 4, 5, 6ன்னு போட்டிருக்கேன். ஏய், ரேவனா? எவன்டா அவன் போட்டு தள்ளினான்? உள்ளே வந்தவனை போட்டு தள்ளிட்டாங்களா? ஐயோ பாவம், கஷ்டப்பட்டு உள்ளே வந்தான், தள்ளி விட்டானுங்க. பாருங்க, நம்மளோட இதை காட்டுறேன். ஜூம் பண்ணா 4, 5, 6ன்னு போட்டிருக்கா. இதுவே நம்ம மொத்தங்களும் நான் காட்டுறேன். அவங்களுக்கு நார்மலாக தான் இருக்கும். இப்போ வேறு நம்பர் இருக்கும். அவங்களுக்குலாம் 842 அந்த மாதிரிலாம் இருக்கும். நமக்கு தான் 4, 5, 6ன்னு போட்டிருக்கு. இப்போ ஸ்டாப் ஆர் கண்டினியூனா நம்ம இந்த கேமுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டாப் பிடிக்கலாம் தான் இருந்துச்சேன். பட் நம்ம இந்த கேமுக்கு விளையாட தானே வந்திருக்கோம். இது என்ன ரியல் லைஃப்லேயே விளையாட போகிறோம்? ரியல் லைஃப்லாம் நாங்களாம் அடிச்சு பிடிச்சிட்டு நான் ஓடிப்பேன். அதனால் நான் கண்டினியூவாக கொடுத்துட்டேன். இப்போ பாருங்கள் எப்படி முன்னாடி ஓடுதுன்னு பாருங்கள். இந்த பிக்கி பேங்க் தாங்க காசு இப்போ கொட்டும் பாருங்கள். ஓடு ஓடு ஓடு. ஐயோ, நான் இப்படி வந்துட்டேன். இதுவா? ஐயோ, எனக்கு நல்லா இதுவாக கொடுங்கடா. டே நல்லா இருப்பீங்கடா நீங்கள். எனக்கு ட்ரையாங்கிள் இல்லைனா சர்க்கிள் கொடுத்துருங்க. நான் நிற்கிறதுக்குள்ளே அவங்களே ஒன்று கொடுத்துட்டேன். சர்க்கிள் கொடுத்துருக்காங்க, போடு. ஓகே, நம்ம இது ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஐயோ, நல்லா விட்டுட்டேன். ஒரு கிராக் இல்லாமல் நம்ம முடிச்சிருவோம் கைஸ். எனக்கு நம்பிக்கை இருக்குது. நம்பிக்கை தான் வாழ்க்கை. இழுத்து நம்மளே போட்டுட்டோம். அதுவும் நம்ம எவ்வளோ ராப்ளக்ஸ் கேம் விளாடணும், ஒரு 10 மினிட்ஸ், ஒரு 11, 12, 13 மினிட்ஸ்லேயே முடிஞ்சிடும். ஆனால் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் 21 மினிட்ஸில் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அது ஸ்குவிட் கேம் தான் நான் சொல்லுவேன். ஓகே, நான் முடிச்சிட்டேன். ரொம்ப ஒரு நிமிஷத்துலேயே நான் முடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். ஓகே, ஏதாச்சும் ஒரு கேம் விளாட்லான்னு தான் நான் தேடிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு இது கிடச்சிது. சரி, அங்கே ஏறலான்னு போயிட்டு நானும் அந்த ரெட்டில் ஏற ட்ரை பண்ணுறேன். ரெட்டில் மட்டும் என்னால் ஏறவே முடியல. இப்படி வர ஓகே, நம்ம அதில் குதிச்சிடலாம். நான் குதிச்சிட்டேன். ரெட்டில் ஏறும் போது கீழே விழுந்துடுறேன். திரும்பி நான் ட்ரை பண்ணிட்டேன். பாருங்கள், திரும்பி நான் கஷ்டப்பட்டு ஏறிட்டேன். இப்போ க்ரீனில் ஏறும் போது கீழே விழுந்துட்டேன்.
திரும்பி எல்லோவில் ஏறிட்டேன். திரும்பி எப்படி கீழே இல்லைன்னு தெரில. சரி ட்ரை பண்ண பார்த்தா கேமே முடிஞ்சிருச்சு. ஓகே, நெக்ஸ்ட் ரவுண்டு வரணும். அந்த கிளாஸ் ரவுண்டு மட்டும் கொடுத்துடவே கூடாதுப்பா. நல்லா இருப்பாங்க அவங்க கிளாஸ். அதோட நம்ம நெக்ஸ்ட் வீடியோ கூட ஸ்குவிட் கேமில் சீசன் 2 போகலான் இருக்கேன். சீசன் 2 தனியாக வராது. சீசன் 2, 3 எல்லாம் மிக்ஸ்டாகி தான் வரும். எங்கேயோ கூப்பிட்றாங்க. எங்கே? ஓ, கண்டினியூவா? நம்ம ரெஸ்ட் ரூமில் நின்றுட்டுருக்கோங்க. ஓகே, நம்ம கண்டினியூ கொடுத்தாச்சு. ஐயோ, நல்லா டாஸ்க்காக கொடுங்க. அடே, நல்லா இருப்பீங்களா நீங்கள்? கிளாஸ் மட்டும் கொடுத்துருவீங்க. நம்ம தூங்க முடியுமான்னு பார்க்குறேன். தூங்க முடியுதாங்கண்ணா. என்னது? காசு ஒரே ஒருத்தங்க பாருங்கள். ஐயோ ஓடு 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 ஓடு. ஐயோ, ஒரு பேட் மட்டும் கொடுத்துருக்காங்கங்க. நம்ம ஐயோ தெரியாமல் எப்படி கண்ட்ரோல் பண்ண தெரியாமல் அந்த குள்ளா போட்டவன் அடிச்சிட்டேனே. அவன் மாதிரி பின்னாடியே வரானே. ஐயோ, நான் தெரியாமல் அடிச்சேன். விட்டுருங்கண்ணா. அண்ணா இவனை நான் அடிக்கவே இல்லையே. அப்படியே என்ன அடிக்கிறான். என்னையோட அடிக்கிறேன். வாடா பெரிய இவன். நீ அடித்தா நாங்கள் பயந்துருவோமா? வாடா. ஐயோ, ஒரு குள்ளா போட்டவன் வந்துட்டான். சாரி. அங்கே பாருங்கள், கிறிஸ்டியன் ரொனால்டோ அங்கே நின்றுட்டுருக்கான். நான் வந்து யாரையும் அடிக்கல, குதிச்சுக்கிட்டே தான் இருப்பேன். என்னை அடிக்க வந்தால் தான் அடிப்பேன். எவன் அவன் அடித்தேன்? தைரியம் இருந்தால் முன்னாடி வாங்கினா அடிக்கிறேன். வாடா. வாடா, என்னைய போட்டு அடிக்கிறேன். முதுகு பின்னாடி அடிக்காதடா. எங்கடா போனவன்? தம்பி எங்கே போனேன்? பயந்து ஓடிட்டாங்க. ரவுண்டு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. பாருங்கள், நம்ம ஃபஸ்ட்டுக்கு ஓடுறோம். ஃபஸ்ட்டில் ஓடி இப்போ பிடிக்கிறோம். ஓகே, இந்த பிக்கி பேங்க்காக தான் நானே வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். ஓடு நம்ம தான் ஓடுறோம். நோறும் அதில் பாவிங்களா. ஐயோ, நம்ம தான் ஓடணும்னு நினச்சேன். இவ்வளோ பேர் நம்மளுக்கு முன்னாடி ஓடுறானுங்களே. நம்ம தான் ஃபஸ்ட்டுக்கு போகணும்னு நினச்சேன். ஆனால் இவ்வளோ பேர் ஓடுவாங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. இதுவா? நம்ம டீம் தான் ஜெயிக்கணும். நம்ம ப்ளூ டீமில் போய் நிற்கலாமா, ரெட் டீமில் நிற்கலாமான்னு பார்த்தா நான் நினச்சேன் டீமாக பிடிப்பாங்க. ரெட்டுனா நான் என்ன நினச்சேன், எவ்வளோ அங்கேயே நிற்கிறாங்க, ரெட்னா பிரிச்சுருவாங்க போல் அப்படின்னு நினச்சி, ரெட்னா எலிமினேட் பண்ணிடுவாங்க போல் அப்படின்னு நினச்சி நான் ப்ளூ டீமுக்கு நின்றேன். இப்போ என்ன டீம்னு எனக்கே தெரில. இப்போ நம்ம என்ன டீம் பாருங்கள், என்ன டீம் எனக்கே தெரில. அந்த புல்லாக கொடுப்பாங்களா, அது புல் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நானும் கண்டினியூஸாக புல் பண்ணிக்கிட்டே இருக்கேன். புல் அவுட்டே ஆகக்கூடாது. நம்ம வேறு முன்னாடி போகிறோம் தெரியுதா? ஒரு மாதிரி கேமரா ஆடிக்கிட்டே இருக்குமே உங்களுக்கு. விட மாட்டேன். ஃபைனல் மேட்ச் வரைக்கும் நம்ம போய் அங்கே ஓசியில் ஒரு சாப்பாடு கொடுப்பாங்க பாருங்கள். அது சாப்பிட்டுட்டு நான் அவுட் ஆனால் கூட எனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. நீங்கள் எல்லோரும் என்னை திட்டுவீங்க, பட் நோ ப்ராப்ளம். ஒருத்தவன் ஓடிட்டு இருக்கான். நம்ம தான் பின்னாடி இருக்கோம். நம்மளுக்கு பின்னாடி யார்? ஓகே கைஸ், நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். டையா? அட பாவீங்களா, கஷ்டப்பட்டு இழுத்தா டை விட்டாங்களா அப்படின்னு அந்த டீம்லும் நம்மளும் ஒரே மாதிரி புல் கொடுத்துருக்கோம் போல். ஆனால் ஜெயிச்சிட்டோம். லெவல் 31. என்னடாங்க தனித்தனியாக வந்து விழுந்துருக்கான். ஓகே, நம்ம எப்போ போல் கேமை கண்டினியூ பண்ணலாம். இது என்னது? இங்கே ஏதோ செவரு வச்சு அடிச்சிருக்காங்க. ஓகே கைஸ், இப்போ நம்ம வந்து ஏதோ செவரு வச்சுருக்காங்க, என்னன்னு தெரியல, பட் நம்ம வந்துட்டோம். கேர்ள்ஸ் ரெஸ்ட் ரூம். இது என்ன ரெஸ்ட் ரூம்னு தெரில, பட் பிங்க் கலர் இருக்குது. கேர்ள்ஸ் ரெஸ்ட் ரூம் நினைக்கிறேன். பட் இதில் என் கேரக்டர் வேணால் பாய் கேரக்டர் இருக்கலாம், பட் நான் கேர்ள் தான். என் தம்பி ஐடி. இது எப்போ ஓப்பன் பண்ணிங்க? இங்கே ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுறதுக்குள்ளே யாருக்கிட்ட நீங்கள் ஓப்பன் பண்ணிங்க? ஐயோ பாருங்க, இங்கே செகண்ட்ஸ் கம்மியாக தான் இருக்குது. அதுக்குள்ளே நம்ம போயிடணும். இப்போ தான் எங்கேயாச்சும் நான் போய் முட்டிக்கிட்டு இருப்பேன். கீழே ஒருத்தன் அப்படியே இருக்கான். ஐயோ, இதுவா? இந்த கேம்லாம் உங்களுக்கு தெரியும். டீமாக பேர் பண்ணிட்டு ஒரு மார்பெல்லாம் ஈவனாக ஆடா அப்படின்னு கேட்பாங்க. நம்ம ஈவனாக ஆடா அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா நம்ம அவுட்டு, கண்டுபிடிக்கலன்னா நம்ம வின்னு. ஓகேவா? இப்போ வந்து நம்ம ஆடு சூஸ் பண்ணலாம். ஓகே, நம்ம ஆர்டர்னு கொடுத்துட்டோம். நம்ம ஒரு மார்பிள் வின் பண்ணிட்டோம். எவ்வளோ பெட் வைக்கலான்னு கேட்டால் திடீர்னு பெட்டில் வந்து ஜெயிச்சிட்டானா என்ன பண்ணுறது? அதனால் ஒரு இதை பெட் பண்ணி வச்சுருக்கலாம். ஒரு மார்பிள் நம்மளுக்கு லாஸ் ஆகிடுச்சு. இப்போ ஈவனாக ஆர்டராக கேட்டால் நம்ம ஆர்டர்னு வச்சுட்டோம். இப்போ என்னென்னா
நம்ம வின்னு அவன் தோத்துட்டான். சாரிடா, மன்னிச்சு கூட என்ன. இந்த குள்ளா போட்டவனை எங்கேயும் பார்த்த மாதிரியே இருக்கே. இது அவன் தான் எனக்கு தெரியாமல் அடிச்சுட்டு அண்ணா என்ன விட்டுருங்க நான் கெஞ்சிட்டு இருந்தேன். நம்ம வின் ஆகிட்டோம். +1 வின் போட்டாங்க. தயவு செஞ்சு நான் சொல்கிறேன், அந்த கிளாஸ் மட்டும் கொடுக்காதீங்கடா. ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்லாம் சொல்ல மாட்டேன். கிளாஸ் ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. இங்கே எந்த கிளாஸில் குடித்தா எப்படி இருக்கும்னு அவனுங்களே காட்டிடுவானுங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம தான் இப்போ ஃபஸ்ட்டில் ஓடுறோம். விட மாட்டேன், நான் ஃபஸ்ட்டில் ஓடுறேன். பாருங்கள், நம்மளுக்கு முன்னாடி ஒருத்தன் நல்லா ஓடுறான். ஓட்ட பண்ணிக்கல. இப்போ இது வந்துட்டாங்கன்னா நெக்ஸ்ட் கேட்டு தான் திறப்பாங்க. பாருங்கள் இப்போ என் ஓட்டத்தை. கேட்டை திறக்கிறதுக்குள்ள நான் வந்து கேட்டுக்குள்ளே பூந்து ஓடுறேன். நம்ம தான் ஃபஸ்ட் பிளேயர்னு நினைக்கிறேன். எவ்வளோ ஸ்பீடாக வந்துட்டேன். நம்மளுக்கு பின்னாடி ஒருத்தன் வரான் நம்மள மாதிரியே. நிறைய பேர் கமெண்ட்டில் சொல்கிறாங்க எலிமினேட்டட். கமெண்ட் இல்லை, இந்த பிளேயர்ஸ் தான் எலிமினேட் 424 எலிமினேட் ஆகிட்டாங்க. ஓகே, இந்த கிராஸ் இதுதான் சொன்னேன். என்னென்ன கிராஸில் எப்போ வரும்னு அதுலேயே க்ரீன் லைட் போட்டு காட்டுறோம். அவனுங்களும் இந்த பாதி கிளாஸ் உடச்சி கொடுத்துருவானுங்க. பின்ன இவ்வளோ கிளாஸ் இருந்துச்சுன்னா எப்படிங்க? ஃபஸ்ட்டு அவன் கண்டுபிடிச்சிட்டான், தேர்ட் நானே கண்டுபிடிச்சிட்டேன். ஐயோ, அவனே 4th கீழே விழுந்துட்டான். இந்த குள்ளா போட்டு விட பார்த்தா தான் பயமாக இருக்குது. அக்கா குதிக்கா, எவனா அக்கா நல்லா அக்கா குதிக்கா, நீ ரொம்ப நல்லவக்கா குதிக்கா, நீலாம் சாக மாட்டாக்கா குதிக்கா, என்னை நம்பி குதிக்கா. ஏக்கா குதிக்கா, ஏக்கா குதிக்கா, நீ சாக மாட்டாக்கா குதிக்கா. குதிச்சிச்சு. அண்ணா குதினா, நீ குதினா. நான் தானே முன்னாடி குதிச்சேன். இப்போ நீ கூட ஐயோ தெரியாமல் சொல்லிட்டேன். இதுக்கு மேலே நம்மளே போயிடலாம் கைஸ். ஏன்னா இதுக்கு மேலே அவங்களே மொத்தமாக இது பண்ணி கொடுத்துட்டாங்க. நம்ம தான் ஃபஸ்ட்டு போகணும். நம்மளுக்கு முன்னாடி வேறு ஒருத்தி குடிச்சு போயிட்டுருக்கா. போடு, நம்ம தான் ஃபஸ்ட்டு வின்னரு. எல்லோரும் அவங்க பாட்டுன்னு குதிச்சாங்க, நம்ம பின்னாடி தான் வந்தோம். இதெல்லாம் பின்னாடி தான் வந்தோம். இருந்தாலும் நம்ம இது பண்ணோம். இருந்தாலும் எல்லாருக்கும் நம்ம கங்க்ராச்சுலேஷன் சொல்லியிருக்கலாம். எவ்வளோ இது பண்ணாலும் அவங்களால தான் நம்ம வின் ஆகணும். ஓகே, சீக்கிரம் அந்த சோறை கொடுங்களேன்டா. கொடுத்துட்டாங்க. இப்போ கேம் விளாடணுமா வேணாமான்னு கேட்குறாங்க. நம்ம விளாட்லாமே, போட்டுடலாமே. நம்ம போய் 4 சோறை தின்னுவோமா? யாரும் தின்னலையே. அந்த ஒரு அக்கா தின்னுது, நம்மளும் போய் தின்னுடலாம். சீக்கிரம் சாப்பிட்டு அட பாவீங்களா, அதுக்குள்ளேயா? நிம்மதியாக உட்காந்து சாப்பாடு கூட சாப்பிட்டு விட மாட்டேங்கிறாங்களே. அதுக்குள்ளே ஒரு டோரை ஓப்பன் பண்ணி நவுருங்கடி போகிறான் பாரு. நீ ஆமாம், வேகத்துக்கு வா. இவனையே கிராஷ் பண்ணி ஓடியாச்சு. 2 பேரும் நம்ம கிராஷ் பண்ணி போயாச்சு. இந்த கேமில் ஃபைனல் கேமுக்கு வந்தாச்சு. இன்னும் ஸ்குவிட் கேம் ரெட் லைட் க்ரீன் லைட்டா? ரெட் லைட்டா என்னன்னு சரியாக தெரில. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கேம் ஸ்டார்ட் ஆகிடும் நினைக்கிறேன். பக்கத்தில் ஏதோ ஒரு கோலம் போட்டு வச்சுருக்காங்க நடுவில். மேலே ஏதோ ஓப்பன் பண்ணிட்டு லாஸ்ட் ஒன்ஸை. ஓகே, இந்த கேம் பண்ணி இது வந்து உங்களுக்கு நீங்கள் லாஸ்ட் சீசன் 1 பார்த்துருப்பீங்க. லாஸ்ட்டில் ஹீரோ யாரோ ஒருத்தங்க சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி தான் இந்த கேம். ஆனால் இதில் 4 பேர் இல்லை 5 பேர். இந்த அக்காவை பார்த்தா அந்த அக்கா இப்போ ஒருத்தனை தள்ளி விடுச்சுல, அந்த முடி வச்சிருக்கா அக்கா. ஐயோ, ரொம்ப மோசமான ஆளாக இருக்குமோ? நம்ம கிட்ட ஓடு. ஏன்னா என்னை காப்பாற்றின அந்த கிரிக்கெட்கிட்டேருந்து. ஐயோ, அவனே போட்டு தள்ளுறாளே, இவ்வளோ தள்ளி விட்டுருவோமா? நானே இவ்வளோ தள்ளி விட்டுட்டு நானே போய் விழுந்துறேன். இந்த மாதிரிலாம் இவள் பண்ணால் நல்லா இருப்பா இவ. இப்படிலாம் இந்த கேமு அவளை ஏதோ நாமெல்லாம் விடலை சொல்கிறேன். ஐயோ, இப்போ நம்ம ஜஸ்ட் மிஸ்ஸு. அந்த அக்கா சாப்பிட்டாளா? இல்லை. இப்போ பாருங்கள், நான் போய் அவளை எப்படி தள்ளுறேன்ட்டு. இவள் வேறு நம்ம பின்னாடியே வந்துருக்கா. அவங்க 2 பேரும் ஃபைட் பண்ணுறாங்க. நம்ம இங்கே பாட்டு நிற்க வேண்டியது. நான் பாட்டு தடியாக தானே நின்றுட்டு ஏன்டா பண்ணுறீங்க? அந்த அக்கா அந்த அண்ணனை போட்டு ஃபுட்பால் விளையாடிட்டுருக்கு. தூக்கி நீங்கள் 2 பேரும் சண்டை போடுங்கப்பா, நான் இந்த கேமில் இல்லைப்பா. இந்த அக்கா பிடிச்சி தள்ளிட வேண்டியதான். இந்த அக்கா தள்ளலைன்னா நம்மளை பிடிச்சி தள்ளி விட்டுருவோம். ஐயோ, என்னை காப்பாற்றுங்கடா. இந்த குட்டி சாத்தான் பின்னாடியே வருது. நான் எதுவும் பண்ணல. நான் அந்த அக்கா தள்ளி விடுச்சு. அண்ணா நம்ம தான் தள்ளி விட்டுன்ட்டு அதனால நம்மளை பிடிச்சி தள்ளிட்டு இருக்காங்க.
ஏ அக்கா நீலாம் பண்ணுறது நல்லா இருக்கா? இப்படி தள்ளி விட்றியே ஒரு கேமுக்காக காசுக்காக. காசு அப்படியே கிடைக்கப்படுதுல அப்படியே போடி தள்ளி. நம்ம தள்ளி விட்றதுக்குலாம் அண்ணன் நம்மளை தள்ளி விட்டார். அட பாவி. ஓகே $24 கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் இந்த கேம் கொஞ்சம் நல்லா தான் போச்சு. அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுவேன். நெக்ஸ்ட் சீசன் 2 சீசன் 3 தான். நெக்ஸ்ட் என்ன கேம் போடலான்னு கமெண்ட்டை சொல்லுங்கள். பாய்.